சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரகங்களுக்கு பார்வை உண்டா, அப்படி இருந்தால் அது எந்தெந்த வீட்டுகள்லாம் பார்க்கும், நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, லக்கணம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தால இறைவன் அளவற்ற ஆற்றல் உள்ளவனே அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவகிரகங்கள் எல்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது லக்னம்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம பூமியோட முழு பந்தையும் ஒரு 12 கட்டமாக பிரிச்சுக்கிடுங்க. சரிங்களா? அந்த 12 கட்டத்துக்குலேயும் ஒவ்வொரு கட்டத்துக்குலேயும் 9 பாதம் இருக்குது. சரிங்களா? நம்ம இதெல்லாம் போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போது எந்த பாதத்தில் இப்போ சூரியன் உதிக்குதோ அந்த டயத்தில் நீங்கள் பிறக்கிறீங்களோ அதான் உங்களோட லக்னம். சரிங்களா? எப்போவுமே ஜாதகத்தை நம்ம என்னென்ன கிரகம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களோட மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், சாம்பிள் எதுவுன்னு. அதில் அப்படிங்கிறது எங்கே போட்டிருக்கோ அதான் முதல் வீடாக என்னணும். அதுக்கு அடுத்தது அப்போ 2ஆவது வீட்டில் ராகு இருக்குது, 3ஆவது வீடு எம்டி,